தலைவரின் சார்பாகவும் முதலமைச்சருடைய சார்பாகவும் இளைஞரணியின் சார்பாகவும் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய மீனவரணி செயலாளர் அண்ணன் ஜோசப் ஸ்டாலின் நம்முடைய இல்ல திருமண சிறப்பாக நம்முடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு அன்போடு வாழ்த்துக்களோடு இனிதே நடைபெற்றிருக்கிறது. மீனவரணி தலைவரை மீனவரணியுடைய செயலாளரை இளைஞரணியின் சார்பாக வாழ்த்த வந்திருக்கின்றேன். கழகத்துல இளைஞரணி எவ்வளவு முக்கியமோ முத்தமிழர் கலைஞர் அடிக்கடி சொல்வார், இயக்கத்துல இளைஞரணி தான் முதன்மையான அணின்னு. எப்படி இளைஞரணி மிக மிக முக்கியமான அணியோ முதன்மையான அணியோ அதே போல மீனவரணியும் கழகத்துல மிக மிக முக்கியமான அணி. அந்த அணியினுடைய செயலாளர் அண்ணன் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த அணியினுடைய பணிகளை எல்லாம் செவனை செய்யக்கூடியவர். நிறைய மீனவ மக்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய மகளிர் வந்திருக்கீங்க. மீனவர்களுக்கும் மகளிருக்கும் நம்முடைய கழக அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல நம்முடைய 4வது ஆண்டு நிறைவு விழா 5வது ஆண்டுல துவக்கி அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்னும் கரெக்டா ஒரு வருஷத்துல வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றோம். தலைவர் அவர்கள் குறைந்தது 234ல 200 தொகுதி நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இலக்கை நம்ம அடையணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதியிலையும் 6 தொகுதியிலையும் 6க்கு 6 நாம வெற்றி பெற வேண்டும்னா நாம் அத்தனை பேரும் கழகத்தினரும் சரி மணமக்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த அடுத்த ஒரு வருஷம் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் எல்லாம் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் எல்லாம் முதலமைச்சருடைய சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமண விழாவிலே மணமக்களை உங்க அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்தி மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிறக்க போற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலைவருடைய வேண்டுகோள் அனைத்து திருமணையும் சொல்றாங்க, அழகான தமிழ் பெயரை குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை வைத்து மணமக்களை மீண்டும் வாழ்க வாழ்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.